இன்றைக்கு கர்த்தர் பெரியவர் என்று சொன்னால் எதிலே ஒரு பெரியவர்? வேதம் சொல்கிறது கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களிலும் மேலானவர். அல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்கிறது எல்லா தேவர்களை விட அவர் பெரியவர். அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு கேள்வி எழும்புகிறது. எல்லா தேவர்களும் போட்டிருக்க, அப்ப வேற தேவன்கள் இருக்கிறார்களா, வேற தெய்வங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும். அல்லேலூயா. அப்படி பார்த்தா எத்தனை தெய்வங்கள் தான் இருக்குது, எத்தனை தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது எல்லா தேவர்கள் என்று குறிக்கப்படுகிற தேவர்கள் யார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த தேவர்கள் யார்? அவர்கள் தான் தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தள்ளப்பட்ட தேவ தூதர்கள், தேவனோடு அருகிலே இருந்தவர்கள், தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது தேவன் அவர்களை தள்ளிவிட்டார் என்று சொன்னால் ஒரு தூதன் அல்ல, ஒரு தூதனும் அந்த தூதனுக்கு கூட ஆதரவு கொடுத்த அநேக தூதர்களையும் சேர்த்து கோடி கோடியாக பல கோடி தூதர்களை அவர் என்ன செய்தாரு? கீழே தள்ளிட்டார். அல்லேலூயா. இவர்களைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவர்கள் என்று அழைக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சில இடங்களிலே சாத்தானுடைய கூட்டம் என்று அழைக்கிறது. இன்னும் சில இடங்களிலே பேய்கள், பிசாசுகள் என்று கூட வேதம் சொல்லுகிறது. ஒரு அறிவு சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் மேலுமே நின்று இந்த அருமையான பரிசுத்த நாள் ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையான எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை திறந்து நம்முடைய தேவனை அப்படியே மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 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 தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோதரம் 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 எல்லாரும் வாய்களை திறந்து நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. என் கண்ணீரை காணும் தேவன் என்னை என்றும் நடத்துவார். நான் நம்பின நல்ல தேவன் நன்மையாவும் நல்குவார். வேதம் சொல்கிறது, தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய கூப்பிடுதலுக்கு, என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடும் ஆண்டவரே, பதில் தாரும் ஆண்டவரே. நான் வடிக்கிற கண்ணீருக்கு நீர் மௌனமாக இராதேயும் அப்பா. நான் வடிக்கிற கண்ணீருக்கு நீர் பதில் தராமல் இருக்க வேண்டாம் ஆண்டவரே, செவி கொடும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஒரு ராஜாவாக இருந்த பொழுதிலும் தேவனுடைய சமூகத்தில் அவன் கண்ணீரோடு அழும்படியான சூழ்நிலைகளிலே தேவனை நோக்கி கண்ணீர் வடித்து இந்த வசனத்தை இப்படியாக சொல்லுகிறான். என் கண்ணீருக்கு
நீர் மௌனமாக இராதேயும் ஆண்டவரே. அவன் மாத்திரமா? எசேக்கியா என்கிற ராஜாவை பார்க்கிறோம். கொடூரமான வியாதி நோய் அவனை தாக்கின பொழுது ஆண்டவரே என்று சொல்லி அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணீர் வடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தேவன் அவனுடைய கண்ணீரை கண்டார் என்று வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவோடு தேவன் பேசினார். உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ உன்னை நான் சுகமாக்குவேன், உன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை நான் தருவேன், நீ சுகமாவாய், நீ சமாதானத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்கு போவாய் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக அந்த அருமையான எசேக்கியா ராஜாவை திடப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த கால வேளையிலே என் கண்ணீரே எனக்கு உணவாக இருக்கிறது, இரவும் பகலும் என் கண்ணீரே வடித்து கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாக, ஒரு தேவ ஜனமாக இருந்தால் தேவனுக்கு முன்பதாக உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உன் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பக்தன் பாடுகிறது போல, என் கண்ணீரை காண்கிற தேவன் நீர், என்னை என்றைக்கு நடத்துவீர் ஆண்டவரே, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நன்மைகளை எனக்கு தருவீர், கசப்பான என் வாழ்க்கையை மாற்றுவீர் ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களை வாக்குகளை என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு கண்களை மூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக பாடுவோம். ஸ்தோத்திரம். என் கண்ணீரை காணும் தேவன் என்னை என்றும் நடத்துவார். நான் நம்பின நல்ல தேவன் நன்மையாவும் நல்குவார். நான் நம்பின நல்ல தேவன் நன்மை சத்தமாய் மறுபடியும் நல்குவார். என் கண்ணீரை காணும் தேவன் என்னை என்றும் நடத்துவார். நான் நம்பின நல்ல தேவன் நன்மையாவும் சத்தமாய் விசுவாசத்தோடு பாடுவோம். நல்ல தேவன் நன்மையாவும் நல்குவார். என் தேவன் நல்லவர், மாறாவை மாற்றிடுவார். என் தேவன் நல்லவர், மாறாவை மாற்றிடுவார். மாறாத வாக்குகளை என்னாலும் காத்திடுவார். மாறாத வாக்குகளை என்னாலும் காத்திடுவார். என் கண்ணீரை காணும் தேவன் என்னை என்றும் நடத்துவார். நான் நம்பின நல்ல தேவன் நன்மை சத்தமாய் நான் நம்பின நல்ல தேவன் நன்மை நல்குவார். நான் நம்பின நல்ல தேவன் நன்மையாவும் நல்குவார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்பின நல் நல்குவார்.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தாவீதினுடைய கண்ணீரை மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாருடைய முகத்திலிருந்து வழிகிற கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்ணத்தை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாருடைய முகத்திலும், என்னுடைய முகத்திலும், உங்களுடைய முகத்திலும் உள்ள எல்லாருடைய முகங்களிலும் உள்ள கண்ணீரை தேவன் துடைக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக நம்முடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த வருஷம் நம்மோடு பேசின அந்த வாக்குத்தத்த செய்தி சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார் என்கிற அந்த தலைப்பில் நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது முதல் பகுதியை, இந்த தேவன் என்கிற அந்த பகுதியை நம்முடைய சிந்தனைக்கு நாம் திருப்பி இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன் என்றால் இப்படிப்பட்ட தேவன் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட தேவன் என்றால் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த வசனங்களில் சொல்லப்பட்ட சில காரியங்களை நம்ம ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் போன வாரம் நம்ம சிந்தித்தோம், இந்த தேவன் இப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சங்கீதம் 48ஆம் சங்கீதத்தில் இந்த முதல் வசனத்தில் வாசிங்க. கர்த்தர் பெரியவர். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். எப்படி பெரியவர்? யோவான் எழுதின நிருபத்தில், அந்த 1 யோவான் எழுதின நிருபம் திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இந்த தேவன் உங்களிலே இருக்கிறவர் உலகத்திலே இருக்கிறவனை விட பெரியவர் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. போன வாரம் கர்த்தர் பெரியவர். எப்படி பெரியவர்? உலகத்திலே இருக்கிற எல்லாரை விட அவர் பெரியவர். அல்லேலூயா. யார் அவர்? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சில இடத்துல நம்ம போட்டிருப்பாங்க, கர்த்தர் பெரியவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அவரே இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் யார் தலைவராக இருக்க மாட்டாங்க? தேவன் தலைவராக இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தி அங்கே தலைவராக இருப்பார்கள். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர். அப்படிப்பட்ட பெரியவராக நம்முடைய தேவன் இருக்கிறபடினால் அந்த பெரியவராகிய தேவனை நாம் ஆராதனை செய்து கனம் பண்ணும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பெரியவர் என்று சொன்னால் எதிலே அவர் பெரியவர்? ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 135ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 135ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களிலும் மேலானவர். அல்லேலூயா. முதல்ல உலகத்துல இருக்கிறவனை விட அவர் பெரியவர். அல்லேலூயா. இரண்டாவது இந்த வேதம் சொல்கிறது, எல்லா தேவர்களை விட அவர் பெரியவர். அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு கேள்வி எழும்புகிறது, எல்லா தேவர்களும் போட்டிருக்க, அப்ப வேற தேவன்கள் இருக்கிறார்களா, வேற தெய்வங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும். அல்லேலூயா. அப்படி பார்த்தா எத்தனை தெய்வங்கள் தான் இருக்குது, எத்தனை தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, எல்லா தேவர்கள் என்று குறிக்கப்படுகிற அந்த தேவர்கள் யார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவர்கள் யார் என்று சொன்னால், தேவன் தம்மோடு கூட
பணிவிடைக்காக வைத்திருந்த தேவ தூதர்கள் தேவனுக்கு எதிராக சில காரியங்களை சிந்தித்த பொழுது தேவன் அவர்களை பரலோகத்திலிருந்து என்ன தள்ளினாரு? கீழே தள்ளினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த தேவர்கள் யார்? அவர்கள்தான் தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவர்கள் யாரு? தள்ளப்பட்ட தேவ தூதர்கள், தேவனோடு அருகிலே இருந்தவர்கள், தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது தேவன் அவர்களை தள்ளிவிட்டார் என்று சொன்னால் ஒரு தூதன் அல்ல, ஒரு தூதனும் அந்த தூதனுக்கு கூட ஆதரவு கொடுத்த அநேக தூதர்களையும் சேர்த்து கோடி கோடியாக பல கோடி தூதர்களை அவர் என்ன செய்தாரு? கீழே தள்ளிட்டார். அல்லேலூயா. இவர்களைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவர்கள் என்று அழைக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சில இடங்களிலே சாத்தானுடைய கூட்டம் என்று அழைக்கிறது. இன்னும் சில இடங்களிலே பேய்கள், பிசாசுகள் என்று கூட வேதம் சொல்லுகிறது. ஒரு அறிவு சொல்லி பார்க்கலாம். அப்போ இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லா தேவர்களை விட அவர் பெரியவர் என்று சொன்னால் பேய்களை விட, சாத்தான்களை விட, தள்ளப்பட்ட தூதர்களை விட நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. இப்போ இந்த தள்ளப்பட்ட தூதன் என்ன செய்கிறான்? இந்த தள்ளப்பட்ட தூதன் என்ன கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும் பொழுது அவரை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு சொன்ன ஒரு காரியம், அதைத்தான் ஆராதனையில் வாசித்தோம். என்ன காரியம்? இயேசு எல்லாவற்றையும் நன்றாக, அருமையாக, நேர்த்தியாக செய்தார். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். தேவன் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, இந்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளை, இந்த இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தங்களை அர்ப்பணித்த தேவ பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? எல்லாவற்றையும் நன்றாக செய்வார்கள். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்று ஒரு பழமொழி உண்டு. தகப்பன் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை எத்தனை அடி பாயணும்? 16 அடி பாய வேண்டும். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று சொல்வார்கள். அப்போ நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், தேவனால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவரை போல எல்லாவற்றையும் நன்றாக செய்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு அறிவு சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் நாம் நன்றாய் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு விஷயத்தை தான் நம்ம வாசித்தோம். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், அந்த நிருபத்தில், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தை எப்படி நடத்துங்கள்? நன்றாக நடத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்களை ரட்சித்த தேவன் எப்படிப்பட்டவர்? நன்றாக எல்லாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், எல்லாவற்றையும் தேவனை போல நன்றாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் முக்கியமாக குறிக்கப்பட்ட ஒரு காரியம், ஒன்று, நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு எல்லா காரியங்களிலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் குடும்பத்தை எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிய பண்ணுகிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி செய்யும் பொழுதுதான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நன்றாக நடத்துகிறீர்கள், நன்றாக நடத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறீர்கள் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறார்கள் என்று சொல்லி, அதே போல உங்களையும் என்னையும் பார்த்து மற்ற தேவனுடைய ஜனங்கள், நம் தேவனை அறியாதவர்கள் கூட, இந்த குடும்பத்தில் என்ன அருமையாக அவர்கள் நடத்துகிறார்கள், அந்த மனைவி எப்படிப்பட்டவள், அந்த கணவன் எப்படிப்பட்டவன், அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள், அந்த சகோதர சகோதரிகள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகர் நம்மை பார்த்து எவ்வளவு அருமையாக நன்றாக இருக்கிறார்கள், எப்படி அழகாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி தேவன் என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவாங்க. அதுக்கு தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். நாமளும் கீழ்ப்படியணும், நம்முடைய குடும்பத்தையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருக்கணும். நாமும் ஒழுக்கமாக வாழணும், நம்முடைய பிள்ளைகளையும் ஒழுக்கமாக வாழ கற்றுக் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் விரும்பினார், இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை செய்வதற்காகத்தான் இந்த பூமியிலே மனிதனாக வந்து எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்றாக செய்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நன்றாக நேர்த்தியாக நடக்க வேண்டும் என்று விரும்பிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்தார்?
வெளியேறப்பெற்ற இரத்தத்தை எல்லாம் கொடுத்து சிலுவையிலே அடிபட்டு அவர்களை ரட்சித்தார் சொல்லுது. அல்லேலூயா. நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சத்தம் அழைச்சுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாம நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? எல்லாவற்றையும் நன்றாக செய்யணும். சில வீடுகளில் சில மனைவிமார்கள் சமைப்பார்கள், அருமையாக இருக்கும். அந்த புருஷன்மார்கள் நடத்துகிற காரியங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்க சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படியா என்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அந்த குடும்பத்தாரை பாராட்டும்படியாக இருக்கும். அல்லேலூயா. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த உலகத்தில் வந்து சகல காரியங்களை என்ன செய்கிறாரு? நன்றாக செய்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன நடக்குது தெரியுமா? வேதம் சொல்லுது, தள்ளப்பட்ட தூதன், தேவனாலே கீழே தள்ளப்பட்ட தேவதூதர்களின் கூட்டம். அவர்கள் முதலில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. போதும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று சொன்னால் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் எப்படி பிரகாசிக்கிறதோ அப்படி பிரகாசமுள்ள ஒரு தூதர்களாக இருந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. விடிவெளின்னு சொன்னா வெளிச்சத்தில் கூட எப்படி இருக்கும்? காலையில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விடிவெள்ளி. காலையிலே அது அந்த ஒரு இடத்துல அது தோன்றும். வெளிச்சத்தில் கூட அது வெளிச்சம் தெரியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தேவன் தம்முடைய தூதர்களை விடிவெள்ளியை போல பிரகாசமுள்ள தூதர்களாக என்ன செஞ்சிருந்தாரு? ஏற்படுத்தி உருவாக்கி வச்சிருந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தூதன் தவறு செய்ததுனால தேவனால பரலோகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட தூதன் என்ன செய்வான்? சும்மா உட்காந்து நம்ம போல சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு நம்ம போல ஊர் சுற்றிக்கிட்டா இருப்பான்? இல்லை, அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அல்லேலூயா. அவன் யாரையாயிலும் தன் பக்கம் இழுப்பதற்கு அவன் வேலை செய்கிறவனாக இருப்பான். தேவன் எல்லாவற்றையும் நன்றாக செய்வார். பிசாசு எல்லாவற்றையும் நன்றாக இல்லாமல் செய்வான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பெரியவராக இருந்து எல்லாவற்றையும் நன்றாக செய்வார். ஆனால் பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் பெரியவராக அனுமதிக்கப்படாமல் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற குடும்பங்களில் அவன் உள்ளே போய் எல்லாவற்றையும் தீமையாக செய்வான். அல்லேலூயா. அதைத்தான் பேதுரு எழுதுகிறார், அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கட்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றித்திருக்கிறான். அல்லேலூயா. சோதரம். அப்போ தேவன் நம்முடைய குடும்பத்தில் பெரியவராக இருக்கிறாரா? அப்படி தேவன் பெரியவராக இல்லாவிட்டால் இந்த தள்ளப்பட்ட தூதன், இந்த பேய்கள் என்று சொல்லப்படுகிறவைகள், சாத்தான் என்று சொல்லப்படுகிறவைகள், தேவன் சபித்த அந்தகார ஆவி என்று சொல்லப்படுகிறவைகள் தான் நம்முடைய குடும்பங்களிலே பெரியவர்களாக இருந்து கிரியை செய்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ உங்களிடத்தில் இந்த ஆன்லைனில் இதை கேட்கிற தேவ ஜனங்களிடத்தில், தேவனுடைய ஊழியக்காரங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்ன கேள்வி? உங்கள் குடும்பங்களை யார் நடத்துகிறார்? உங்களை யார் நடத்துகிறார்? உங்கள் குடும்பத்தில் யார் பெரியவராக இருந்து உங்களை நடத்தி செல்கிறார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? எல்லாரும் சொல்வீங்க, இயேசு என் குடும்பத்திலே பெரியவராக இருக்கிறார், இயேசு என் குடும்பத்தை நடத்துகிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இயேசு நடத்துகிறாரா? கர்த்தராகிய தேவன் நடத்துகிறாரா? இல்லாவிட்டால் அந்தகார கிரியையாகிய அந்த அசுத்த ஆவிகள், சாத்தானுடைய கூட்டங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறது என்பதை இந்த வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களோடு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அதை நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்டால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் தேவன்தான் நடத்துகிறார் என்று சொன்னாலும் உண்மையிலே இந்த வேத வசனத்தின்படி இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை யார் தான் நடத்துகிறார்கள்? பிசாசு தான் நடத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை ஒரு சில ஆதாரங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. பிசாசு கீழே விழுந்த உடனே, அவன் தள்ளப்பட்ட உடனே அவனுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாய். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஜாதிகளை என்ன செய்தான்?
ஈனப்படுத்தினான். ஜாதிகளை ஈனத்தனமான கீழ்த்தரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த உலகம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு ரொம்ப சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், இந்த உலகம் இன்னைக்கு கெட்டு போய்விட்டது. என்னதான் முன்னேறி விட்டது என்று சொன்னாலும் அதிகமான ஓட்டு எந்த வார்த்தைக்கு விழுகிறது? இந்த உலகம் ரொம்ப கெட்டு போய்விட்டது. குடும்பங்கள் கெட்டு போய்விட்டது. கணவன் மனைவியுடைய வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. பிள்ளைகள் பெற்றோருடைய வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. சபையிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசியுடைய வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. ஈனத்தனமாக மாறிக்கொண்டிருக்கிறது, கீழ்த்தரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு வாசித்த அந்த சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஏலின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக என்ன செய்திருந்தார்கள்? மாறியிருந்தார்கள் என்று சொல்லுவது போல இன்றைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கெட்டு போனதாக கீழ்த்தரமானதாக வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்ணால் பார்க்குறோம். அல்லேலூயா. அதுக்கு யார் காரணம்? நன்றாய் செய்கிற இயேசு காரணமா, அல்லது குடும்பங்களை ஈனப்படுத்துகிற கீழ்த்தரமாக கொண்டு போகிற கீழே விழுந்த பிசாசுடைய தூதர்கள் காரணமா? யார் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசனுடைய தூதர்கள் தான் காரணம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கீழ்த்தரமான ஒரு மனிதர்களாக நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் நன்றாக நடக்காமல் பிசாசுகளின் பிள்ளைகளைப் போல நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசுதான் எங்கள் குடும்பத்தை நடத்துகிறார், இயேசுதான் என்னை நடத்துகிறார் என்று சொன்னாலும் உண்மையிலே யார் நம்மை நடத்துகிறார்? விடிவெள்ளியின் மகனாகிய சாத்தானுடைய கூட்டம்தான் நம்மை குடும்பத்தை நடத்துகிறது, நம்முடைய குடும்பங்களை நடத்துகிறது. இதை எதை அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய குடும்பங்கள் ஈனத்தனமாக என்ன செய்கிறது? வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. ஒழுக்கமில்லாத வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இந்த குடும்பங்களிலே தேவன் பெரியவராக இல்லை என்பதுதான் பரிதாபமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்கள் குடும்பத்தில் பெரியவராக இருப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பம் நன்றாக நடக்கிற ஒரு குடும்பமாக, தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற, தேவநாமம் மகிமைப்படுகிறபடி விளங்குகிற வாழ்கிற குடும்பமாக மாறும். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். ரெண்டாவது, கீழே விழுந்த அந்த பிசாசுடைய தூதன் என்ன செய்தானா? வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்திலே வீற்றிருப்பேன் என்றும் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்கிறது? தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஆராதனையின் கூட்டத்திலே நான் வீற்றிருப்பேன். அல்லேலூயா. இவனுக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை? ஆராதனையில் இருக்கணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு வரணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வரல. அவன் ஆராதனைக்கு வரும்பொழுதெல்லாம் என்னை எல்லோரும் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். தேவனை ஆராதனை செய்வதற்கு பதிலாக என்னை எல்லோரும் என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். தேவன் உட்கார்ந்துருக்கிற சிங்காசனத்தை விட ஒருபடி மேலே ஒரு சிங்காசனம் போட்டு நான் செஞ்சுருக்கணும், உட்கார்ந்துருக்கணும். இது எதை குறிக்கிறது? பெருமையை குறிக்கிறது. தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு தீமையான எண்ணத்தை உடையவனாக சாத்தான் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மேலாக என்று சொன்னால் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு என்று ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படியாமல் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்கிற, கீழ்ப்படியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் இந்த சாத்தானுடைய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு தங்களை தாங்களே உயர்த்துகிறவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு மேலே தங்களை நிறுத்துகிற ஒரு தேவ பிள்ளைகளாக தங்களை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால அந்த குடும்பங்கள் எப்படி இல்லை? நன்றாக இல்லை. தேவனுக்கு மேலாக நம்மை நாம் உயர்த்துகிறோமான்னு யோசிக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மேலே நம்மை உயர்த்துவது என்பது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை முற்றும் அர்ப்பணிக்காமல் இருப்பது. அப்படி ஆனால் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? யாரோ ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு,
உறவுகளினுடைய வார்த்தைக்கு, அதிகாரிகளுடைய வார்த்தைக்கு, நண்பர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் அங்கே பெரியவனாக இருப்பது யாரு? தள்ளப்பட்ட விடிவெள்ளியின் மகனாகிய சாத்தானுடைய கூட்டத்திலே ஒருவன் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் கீழ்த்தரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமானால் தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கான தலைவராக இங்கே இல்லை. நம்முடைய குடும்பங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பட்டு, தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக எல்லாம் தெரிந்தவர்களைப் போல நம்மை நடத்தி கொள்ளும் பொழுது அங்கே தேவன் பெரியவராக இல்லை, சாத்தான் பெரியவனாக இருக்கிறான். அவன்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஆகவே அப்படி இருப்பதினாலே நம்முடைய குடும்பங்கள் நன்றாக தேவபக்தியிலே வளரவும் முடியவில்லை, முன்னேறவும் முடியவில்லை. ஆனால் எங்கே இருக்கிறோம்? ஆராதனை கூட்டத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. கையை உயர்த்தி, காலை உதைத்தி, வாயை திறந்து, நாக்கை சுழட்டி பல பாடல்களை பாடி ஆடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பிசாசு சொல்லுகிறான், நானும் இந்த மாதிரி ஆராதனை கூட்டத்தில் இருக்கணும்னு நான் செய்கிறேன், ஆசைப்படுகிறேன். ஆனால் தேவனுடைய சொல்ல என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். ஆராதனை கூட்டத்தில் இருப்பேன், ஆராதனையில் கலந்து கொள்வேன். ஆனால் தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் கீழ்ப்படியவே மாட்டேன். என்னை நான் தேவனுக்கு மேலாக என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். அதனால் அங்கேருந்து என்ன செய்யப்பட்டான், தள்ளப்பட்டான். அந்த மாதிரி குடும்பங்களிலே தேவன் பெரியவராக இல்லை, சாத்தான் பெரியவனாக இருந்து அவர்களை தள்ளுகிறான், தள்ளுவதற்கு காரணமாய் அமைத்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா 14, 16, 17 வாசிங்க. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தவன் என்று பார்ப்பாங்க. அல்லேலூயா. குடும்பங்கள் கீழே தள்ளப்படுவதற்கும் கீழ்த்தரமாக நிலைக்கு போவதற்கும், ஆராதனை கூட்டத்திலே வீட்டிலிருந்து தேவநாமத்திற்கு மகிமையை கொண்டு வராமல் தங்களே உயர்த்தி கொள்கிற பெருமை பிடித்தவர்களாக வாழ்வதற்கும் காரணம் பேயின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். அடுத்த வசனம் சொல்கிறது, இவன்தான் பூமியையே தத்தளிக்க பண்ணுகிறவன். அல்லேலூயா. அந்த வசனத்தின் இந்த கடைசி வரியை வாசிங்க. இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் பண்ணுகிறான். அல்லேலூயா. பூமியையே தத்தளிக்க பண்ணுகிற ஒரு கெட்ட செயல்களை செய்கிறவன் சாத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பார்க்கும்போது இவனாலத்தான் அந்த குடும்பமே விளங்காம போயிட்டு, அல்லேலூயா, இவனாலத்தான் இந்த குடும்பமே நாசமா போயிட்டு, இந்த பிள்ளையால, இந்த மகனால, இந்த மகளால, அந்த அண்ணனால, அந்த தம்பியால குடும்பமே நாசமா போயிட்டு, இந்த புருஷனால குடும்பமே நாசமா போயிட்டு, இந்த மனைவியால குடும்பமே நாசமா போயிட்டு, இவர்களால தான் குடும்பமே நாசமா போயிடுச்சுன்னு சொல்லி, இவன் தானா இந்த குடும்பத்தை தத்தளிக்க பண்ணுவதற்கு காரணம், இவள் தானா குடும்பத்தை சீரழிப்பதற்கு காரணம் என்று சொல்லி அநேகர் சொல்லிக் கொள்வார்கள். அல்லேலூயா. நேரில் சொல்ல மாட்டாங்க, ஒருத்தர் தொட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு போகிறவன் யாரு? சாத்தானுடைய ஆவி, தள்ளப்பட்ட பிசாசுடைய தூதர்கள் அந்த குடும்பங்களிலே பெரியவர்களாக இருக்கிறபடினால் குடும்பங்கள் தத்தளிக்கிறது, சமாதானம் இல்லை, குடும்பங்கள் சீரழிகிறது, குடும்பங்கள் கீழ்த்தரமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லுவார்கள், தேவன் பெரியவர், நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் குடும்பம் கீழ்த்தரமானதாக, உன் குடும்பம் தத்தளிக்கக்கூடியதாக, உங்களுடைய குடும்பம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு வார்த்தைகளுக்கு மேலாக உங்களையே உயர்த்துகிற குடும்பமாக இருக்குமானால் உங்கள் குடும்பம் நன்றாக செயல்படவில்லை, நன்றாக நடத்தப்படவில்லை, தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவன் சாத்தான் உள்ளே வரும் பொழுது குடும்பத்தை ஈனத்தனம் உள்ள கீழ்த்தரமான குடும்பமாக மாற்றுவான். சாத்தான் உள்ளே வரும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியை விட உங்களுக்கு நீங்களே உயர்ந்தவர்களாக, வேறொரு மனிதர்களுக்கு, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற்றிக்கொள்ளும்படி உங்களை தூண்டுவான். ஏதாவது ஒரு காரணத்தை செய்து நீங்கள் அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த பாதையை விட்டு விலகி போகும்படியாக உங்களுக்கு சூழ்நிலைகளை அவன் உருவாக்குவான். மூன்றாவது, இதனால் உங்கள் குடும்பம் என்ன செய்யும்? தத்தளித்து கொண்டிருக்கும், சமாதானம் இல்லாமல் தத்தளிக்கும், மகிழ்ச்சிக்காக தத்தளிக்கும்,
இது கிடைக்குமா, இந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும், தத்தளிக்கும். அது மாத்திரமில்ல, இவன்தானா இவள்தானா என்று உங்களை குறித்து அநேக தேவநாமத்தை தூஷிக்கும்படியாக உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்கிறது, தள்ளப்பட்ட தூதன் ஒரு குடும்பத்தில் அவர்களை நடத்துகிறவனாக இருந்தால் என்ன நடக்குமா? வாசிங்க, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து போடுவாங்க. இன்னொரு வேத வசனம் சொல்கிறது, பூவுலகமாக இருக்கிற அந்த தோட்டத்தை அவன் வனாந்தரமாக மாற்றி போடுவான். குடும்பம் என்பது ஒரு பூந்தோட்டம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. குடும்பம்னா ஒரு பூந்தோட்டம். ஒரு செடியை வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி குடும்பத்தை வளர்க்கணுமா. அந்த பூ மொட்டு வந்து பூத்து வாசம் அடிக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் தேவனால் நன்றாக நடத்தப்படுகிற ஒரு குடும்பத்தினராக இருந்தால், குடும்பமாக இருந்தால் அங்கே வாசம் வீசும். அல்லேலூயா. சென்று வாசம் வீசாது, பவுடர் வாசம் வீசாது. என்ன வாசம் வீசும்? தேவனுடைய நாமத்திற்குரிய மகிமையான வாசனம் வீசும். தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். தேவனுடைய அந்த நல்ல சாட்சி உங்கள் குடும்பத்தை சுற்றி உங்கள் குடும்பத்துக்குள்ளே அப்படியே பரவும். அநேக தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சாட்சி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், அதை குறித்து முயற்சி பண்ணாமல் இதே போதும் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் பூந்தோட்டமாக இருக்கிற உங்கள் குடும்பம் வனாந்தரமாய் போய்விடும். அல்லேலூயா. அழித்து போட்டு விடுவான் சாத்தான், வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தை தேவனுடைய கையிலே கொடுப்பதற்கு பதிலாக சாத்தானுடைய கையில் கொடுத்து கீழ்த்தரமானவர்களாக, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக, தேவனுக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறவர்களாக, குடும்பங்களை தத்தளிக்க பண்ணுகிற ஒரு மகனாக மகளாக, பூந்தோட்டம் போல் இருக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை வனாந்தரமான ஒரு காட்டு தோட்டத்தை போல மாற்றுகிறவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் யார் பெரியவராக இல்லை? சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் பெரியவராக இல்லை. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே யார் பெரியவராக இல்லை? கர்த்தர் பெரியவராக இல்லை. தேவன் பெரியவராக இருந்திருந்தால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கீழ்த்தரமான வாழ்க்கை என்ன செய்ய மாட்டீங்க, வாழவே மாட்டீங்க. தேவன் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திலும் பெரியவராக இருந்தால் நீங்கள் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிவதிலே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தேவ வசனத்திற்கு அடிபணிவதிலே உங்களை அர்ப்பணிப்பீர்கள். தேவன் உங்கள் குடும்பத்திலே பெரியவராக இருந்தால் குடும்பம் தத்தளித்து சமாதானத்தை இழந்து வாழ்கிற ஒரு நிலைக்கு தள்ளுகிற ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக, ஒரு கணவனாக, மனைவியாக, மகனாக, மகளாக, சகோதர சகோதரிகளாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? மாற மாட்டீர்கள், கெடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. இப்படிலாம் இருக்கிற உங்களை தேவன் கூப்பிடுவார், வாங்க மனம் திரும்புங்க, வாங்க ஆராதனை கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு மாயமூலமாக இருக்காதீங்க, வாங்க மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு கூப்பிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மனம் திரும்ப ஆசை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்னும் பிசாசு உங்களுக்குள்ளே இருந்தோம்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? மனம் திரும்ப முடியாது. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். தங்கள் வீடுகளுக்கு தங்களை போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். அல்லேலூயா. எங்க விட மாட்டான்? உங்க வீட்டுக்கே உங்களை நினைச்ச மாட்டான், போக விட மாட்டான். உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும், உங்களுக்குன்னு தேவனை ஆராதிக்கிற ஒரு வீடு இருக்கும். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். பிசாசு உங்கள் வீட்டுக்கே உங்களை போக விட மாட்டான். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறீர்கள்? எத்தனை முறை இந்த வீட்டை விட்டே ஓடிடலாம் போல தெரியுது, இந்த வீட்டில் இருக்கிறத விட வேற எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போயிடலாம் தெரியுது, இந்த தெருவு விட்டு ஓடிடலாம் தெரியுது, இவ கூட வாழறதை விட எங்கேயா போய் வாழலாம். இப்படிப்பட்ட மனைவியா, இப்படிப்பட்ட புருஷனா, இப்படிப்பட்ட பிள்ளைகளா, இப்படிப்பட்ட குடும்பமா என்று சொல்லி வீட்டை விட்டு ஓடுவதற்கான ஒரு இருதயத்தையே உங்களுக்கு தந்துட்டு இருப்பான். அல்லேலூயா. வீட்டுக்கு வர விட மாட்டான். சிலர் சொல்லுவாங்க, நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன், நான் இன்னும் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் இன்னும் எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போயிடுவேன்.
அப்படின்னு குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். அப்படி பேசும்போது அப்படி அவர்களை பேச வைப்பது எது? தள்ளப்பட்ட சாத்தானுடைய தூதன். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரியவராக இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பெரியவராக இருந்தால் சாத்தானை எல்லாம் தேவன் என்ன செய்வார்? உங்கள் குடும்பத்தை விட்டு விரட்டிடுவார். அல்லேலூயா. எங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி ஈனத்தனமான கீழ்த்தனமான செயல்பாடுகள் வீட்டுக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது, குடும்பத்திலே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆராதனை கூட்டத்திலே உட்கார்ந்திருப்பீர்கள், ஒரு சபையில இருந்து ஆராதனை செய்வீர்கள், ஜெபிப்பீர்கள், பிரசங்கம் பண்ணுவீர்கள், பாட்டு பாடுவீர்கள், ஊழியம் பண்ணுவீர்கள், எல்லாம் பண்ணுவீர்கள். ஆனால் உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் தேவன் விரும்புகிறபடி நன்றாக நடத்தப்படுகிறதா? அல்லாவிட்டால் கீழ்த்தரமாக நடத்தப்படுகிறதா? உங்கள் வீடு, உங்கள் குடும்பத்தால் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறார்களா? அல்லது தேவனை விட தங்களுக்கு தாங்களே கீழ்ப்படிந்து தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டிருக்கிறார்களா? உங்கள் குடும்பம் சமாதானத்தில் நிறைந்து வாழ்கிறதா? சமாதானத்தை தேடி தத்தளிக்கிறீர்களா? பாதி சமாதானம் மீதி தத்தளிப்பு, பாதி நிம்மதி மீதி தத்தளிப்பு இருக்கிறதா? இதற்கு காரணம் உங்கள் குடும்பத்தில் பிசாசு யாருக்குள்ளேயோ தங்கி இருந்து குடும்பத்திற்குள்ளே அனைவருக்குள்ளே வாசம் பண்ணி இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அடுத்தால வேதம் சொல்கிறது, உன் வீட்டுக்கே ஒன்று நினைச்ச மாட்டான், போக விட மாட்டான். அது உன் சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய சபையாக இருக்கிற தேவனுடைய வீடாக இருந்தாலும் சரி, உன்னை போகவே விட மாட்டான். அல்லேலூயா. எதையாகிலும் ஒரு காரணத்தை உனக்கு உருவாக்கி, நீ எதையாகிலும் ஒரு காரணத்தை நீ சொல்லி, நீ தேவனுடைய வீட்டிற்கே போக முடியாதபடி, வர முடியாதபடி உன்னை சிறைப்படுத்தி வைத்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நீ தேவன் பெரியவர் என்று விசுவாசிக்கதோடு நிறுத்தி கொண்டாய். அதற்காக நீ செயல்படலை, அதற்காக நீ முயற்சியும் பண்ணலை. அல்லேலூயா. விசுவாசித்தால் மாத்திரம் போதாது பிரியமானவர்களே, கிரியைகளோடு செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் தேவர்களை விட பெரியவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் தேவர்களை விட பெரியவர், அந்தகார சக்தியில விட பெரியவர். அல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவங்க பக்கத்தில் நீங்க இருப்பீங்க. சாத்தான் உங்க கூட, உங்க குடும்பத்தில் பெரியவனாக இருந்து ஆளுகை செய்கிறான் என்றால் இத்தனை காரியங்களும் இருக்கும். கீழ்த்தரமான வாழ்க்கை இருக்கும், தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை இருக்கும், பிறரை தத்தளிக்க பண்ணி சமாதானத்தை கெடுக்குகிற வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கும், பூந்தோட்டத்தை வனாந்தரமாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். தேவனுடைய வீட்டிற்கும் உங்கள் வீட்டிற்கும் மனப்பூர்வமாக போக முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கும். யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இன்றைக்காவது நம்முடைய ஆண்டவர் பிசாசை விட பெரியவர் என்று விசுவாசத்தோடு மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தின்படி கீழ்ப்படுகிற தேவஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிஞ்சா இந்த பிசாசினுடைய ஆளுகையில் இருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். உங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் நிம்மதியாக வரலாம், தேவனுடைய வீட்டுக்கு கூட ஒரு வாஞ்சியாக நிம்மதியாக வரலாம், ஆராதிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதா? யோசிக்கணும். பிசாசை விட தேவன் வல்லமையிலே பெரியவர், பிசாசை விட தேவன் எல்லாவற்றிலும் பெரியவர். அவர் ஒரு வார்த்தை சொன்ன பிசாசை என்ன செஞ்சிடும்? போயிடும். நீங்கள் சொன்ன என்ன செய்யாது? போகாது. நீங்கள் சொன்னால் அது போகணும்னா எல்லாரை விட பெரியவர் யாருக்குள்ளே இருக்கணும்? உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இடத்துல வாசிக்கிறோம், மோசே இடத்துல ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்து ராஜா கிட்ட போய், நீ நான் தான் மெய்யான தேவன் அப்படின்னு நிரூபிங்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிப்போமா? வாசிக்க பார்க்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக. பார்வோனுக்கு முன்பதாக போடு என்பாயாக. அது சர்ப்பமாகும் என்றார். அது சர்ப்பமாகும் என்றான். அல்லேலூயா. நீ உங்கள் தேவன் பெரியவர் 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 என்று சொல்கிறாயே, உங்கள் தேவன் பெரியவரா அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி காட்டு அப்படின்னு கேட்குறான். யாரு? பார்வோனுங்கிற ராஜா தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே இடத்துல, ஆரோன் இடத்துல
கேட்கிறான். கேட்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் கேட்கிறான். இன்றைக்கி நம்மகிட்ட நீ பெரிய விசுவாசி தானே, நீ பெரிய தேவனுடைய பிள்ளை தானே, நீ நல்ல ஜெபிக்கிறவா தானே, ஆலயத்துக்கு போகிறவா தானே, ஓன் கூட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு அப்படின்னு கேட்டால் உங்களால் காட்ட முடியுமா? நீ ஜெபத்தில் பல மணி நேரம் உருண்டு உருண்டு ஜெபிக்கிறாய், பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாய், வேதத்தெல்லாம் படிக்கிற, கோயிலுக்கு போகிற, பாட்டு பாடுற, எல்லாம் செய்கிறியே, உன் பட்சத்திற்கு ஒரு அற்புதத்தை காட்டு என்று சொல்லி உன் வீட்டிலேயே உன் குடும்பத்தில் உன் கணவனோ மனைவியோ தகப்பனோ தாயோ மகனோ மகளோ உன்னிடத்தில் கேட்டால், ரட்சிக்கப்பட்ட உன்னிடத்தில் கேட்டால் நீ காட்ட முடியுமா? அப்படி சொல்கிறார், நீ காட்டணும். அல்லேலூயா. ஏன்னா ரெண்டுக்கும் நடுவில் நம்ம இருக்கிறோம். ஒன்று தேவன், இன்னொன்று யார்? பேய். ஒன்று தேவன், இன்னொன்று சாத்தான். ஒன்று தேவன், இன்னொன்று தள்ளப்பட்ட அந்தகார சக்திகளுடைய கிரியைகள். இதோடு நம்ம இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை நான் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கான அடையாளத்தை கட்டாயம் என்ன செய்யணும்? காட்டணும். வெறும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் போட்டு ஜெபம் பண்ணிட்டா போதாது, ஒரு அடையாளத்தை நீ காட்டணும். அல்லேலூயா காட்டு அப்படின்னு பார்வன் ஒன்று சொல்லுவான். அதெல்லாம் அவன் காட்ட முடியாது. ஜோதியை பார்த்துட்டு போ அப்படின்னு நீ சொல்லாத. அப்படி சொன்னால் தூக்கி உள்ளே வச்சிருவான். அல்லேலூயா. உன்ட தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். உன் தேவன் பெரியவர்னு சொல்கிறதெல்லாம் பிராடு, பித்தலாட்டம்னு சொல்லிடுவான். அதனால் அவன் கண்டிப்பாக கேட்பான். அவனுடைய இருதயத்தை அறிந்த ஆண்டவர் சொல்கிறார், அப்போது உன் கையில் இருக்கிற அந்த கோலத்துக்கு என்ன செய்? கீழே போடுங்கிறார். அல்லேலூயா. அந்த கோலை கீழே போட்டோம், இந்த கோல் எப்படி ஆகும்? பாம்பா மாறும். அல்லேலூயா. கோலை கீழே போட்டால் பாம்பா மாறும். பாம்பா மாறணும்னு கூட்டங்கள் என்ன செய்யும்? நிற்குமா? ஓடுவாங்க. ஓடும். பாம்பு என்றால் படையும் நடுங்கும். இவன் போகிறான். போகும்பொழுது பார்வன் அதே மாதிரி கேட்குறான், பெரிய கடவுள்னு சொல்கிறிய, காட்டு பாப்பம் ஒரு அற்புதம்னு கோலத்துக்கு போடுறான். கோல் என்ன செய்யுது? பாம்பா மாறுகிறது. பக்கத்தில் யார் நிற்கா? பார்வோன் சார்பில் பல மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். ஒரு அறிவு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று ஆரோன் மோசே சொல்லுகிறார்கள். உன் தேவன் பொய்யானவர், பெரியவர் கிடையாதுன்னு சொல்லி பார்வோன் சொல்லுகிறான். அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு பாப்புன்னு சொல்கிறான். இவங்க தூக்கி போடுறாங்க. ஆண்டவர் சொன்னபடி செய்கிறார்கள். தாங்கள் சுயசத்துக்கு செய்யலை. கோல் பாம்பா மாறுது. மந்திரவாதி பக்கத்தில் இருக்கிறான். ஒன்று மந்திரவாதிகிட்ட பார்வோன்னு சொல்கிறான், நீங்களும் காட்டுங்க அப்படிங்கிறான். மந்திரவாதி தங்கள் கோல்களை போடுகிறார்கள். எல்லா கோலும் பாம்பா மாறிட்டு. அல்லேலூயா. நீ எப்படி பாம்பா மாற்றினியோ அதே மாதிரி மந்திரவாதியும் பாம்பா மாற்றிட்டான். இப்போ இதில் யாருங்க பெரியவர்? இதை பார்க்கும்போது ஆண்டவரும் மந்திரவாதியும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது இதில் யார் பெரியவர்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ரெண்டு பேருமே கோலை பாம்பாக்கியாச்சு. அந்த சூழ்நிலை அப்படியே பாருங்கள். இப்போ உங்கள் மனசில் அவனும் பாம்பாக்கிட்டான், இவனும் பாம்பாக்கிட்டானே, அவனுக்கும் ஜோமாகுது, இவனுக்கும் ஜோமாகுது, அவனுக்கும் கார் கிடைக்கி, இவனுக்கும் கார் கிடைக்கி, அவனுக்கும் பட்டு சேலை, இவனுக்கும் பட்டு சேலை, அவனுக்கும் வீடு கிடைக்கி, இவனுக்கும் வீடு கிடைக்கி, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்க. அப்போ என்ன வித்தியாசம்? என்னங்க வித்தியாசம்? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் பெரியவர் என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது? நிரூபிக்க முடியாது. மோசைக்கு ஆரோனுக்கே ஒரு ஷாக்காக இருக்கும். நம்ம மந்திரவாதி இப்படி அவங்க போல பாக்குவோன்னு நம்ம என்ன செய்யலை, நினச்ச கூட பார்க்கலையே. ஆண்டவர் சொன்ன மாதிரியே நம்ம கோலும் பாம்பாயிட்டு அவங்க கோலும் பாம்பாயிட்டுன்னு அங்கேயே ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்திருக்கும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட பொழுது அவைகள் சர்ப்பங்களாயிற்று. இவன் ஒரு கோலை தான் போட்டான். மந்திரவாதிகள் நிறைய பேர் கூப்பிட்டான். பார்வன் அவ்வளோ வந்துட்டான். அவன் கம்பை போடும்போது என்ன ஆயிடுச்சு? எல்லாம். அப்போ இங்கே ஒரு பாம்பு தான் இருக்குது, அங்கே பல பாம்பு இருக்குது. அல்லேலூயா. அப்படி பார்த்தா இதை விட ஏன் பரவாயில்லையே, மந்திரவாதிகள் பரவாயில்லன்னு என்ன தோன்றுகிறது. அல்லேலூயா. அங்கே நடந்த சம்பவம் என்ன? வாசிங்க அதே வசனத்தை. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது தன் கோலை போட்ட பொழுது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆரோனுடைய கோல்கள் மந்திரவாதிகளுடைய கோல்களை விழுங்கிட்டுன்னு போட்டிருக்கு. அந்த கோல்கள் என்னது? சத்தம் சொல்லுங்க. சர்ப்பங்கள். ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த வசனத்தை எப்படி படிக்கணும்? ஆரோனுடைய கோல்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சர்ப்பம், மந்திரவாதிகள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சர்ப்பங்களை என்ன செஞ்சுட்டு எல்லாத்தையும் முழுங்கிச்சு. அல்லேலூயா. இப்போ பார்வோனுக்கும் உங்களுக்கும் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் பெரியவர் அப்படிங்கிற எண்ணம் வருதா? தேவன் சமமானவர் என்கிற எண்ணம் வருகிறதா? மந்திரவாதியும் தேவனும் பெரியவர் என்கிற எண்ணம் வருகிறதா? அல்லது தேவன் மந்திரவாதிகளோட பெரியவர் என்ற எண்ணம் வருகிறதா? தேவன் எல்லாரை விட பெரியவர், தேவர்களை விட பெரியவர் என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி தேவன் நம்முடைய குடும்பங்களிலே பெரியவராக இருந்து தம்மை விளங்க பண்ணுவதற்கு அவர் விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அது எப்போ நடக்கும்னா, வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லியிருந்தபடியே அந்த கோல்களை அவர்கள் போட்ட பொழுதுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் தேவன் சொல்லி இருக்கிறபடி நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது தேவன் நம்மோட கூட இருந்து நம்முடைய பட்சத்தில் இருந்து பெரியவராக இருந்து, நான் உங்கள் தேவன், உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், நான் பெரியவர் என்பதை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் தொழில்களிலும் உங்களுடைய படிப்பிலும் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலும் எல்லாவற்றிலும் தன்னை நிரூபிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு தம்முடைய வல்லமையை நிரூபித்து விளங்க பண்ணாமல் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. நிரூபிக்கிற தேவன். நீங்கள் செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது, அவர் சொல்லியிருந்தபடியே காரியங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நாம் நிறைய விஷயங்கள் அப்படி செய்யாதனால தான் நிறைய விஷயங்கள் நன்றாக நடக்காமல் தீமையாக நடக்கிறது, பொல்லாங்காக நடக்கிறது. உங்களை திசை திருப்பும்படியாக, உங்களை தத்தளிக்க பண்ணும்படியாக, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக, உங்கள் குடும்பங்களை கீழ்த்தரமானவர்கள் என்ற சாட்சிக்கு கொண்டு போகும்படியாக, பூந்தோட்டமான உங்கள் வாழ்க்கையை வனாந்தரமாக்கும்படியாக, சிறைப்பட்டிருக்கிற நீங்கள் அந்த அங்கிருந்து வெளியே வர முடியாமல், உங்கள் வீட்டுக்கே நீங்கள் போக முடியாமல், உங்களுடைய ஆராதனையுடைய தேவ வீட்டுக்கே நீங்கள் போக முடியாமல் உங்களை கரம் பிடித்து சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் கர்த்தர் பெரியவர் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, அவர் செய்ய சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் மனப்பூர்வமாக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிந்தால் போராட்டங்கள் வரதான் செய்யும். புருஷன் 2 அடி அடிப்பான், பொண்டாட்டி 2 மிதிப்பா, பிள்ளைகள் அசிங்கமாக பேசும், அவமானமாக பேசும், சுற்றிருங்கவெல்லாம் ஏளனமாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணினாலும் நான் கர்த்தருக்குத்தான் கீழ்ப்படிவேன், அவன் சொல்லியிருக்கிற வார்த்தைக்குத்தான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் கீழ்த்தரமானுடைய வாழ்க்கை உயர்ந்த மேல்தரமான வாழ்க்கையாக மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தத்தளித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரமான ஒரு வாழ்க்கை பூந்தோட்டமாக தேவன் அதை மாற்றுவார். சிறைப்பட்டு கிடக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உன்னை கீழ்த்தரமான வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த அந்தகார சக்திகளை விட, அந்த பேய்களை விட, அந்த சாத்தானை விட நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். இந்த பெரியவர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு அப்படியே கீழ்ப்பிடிங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் யார் பெரியவராக இருக்கணும்? கர்த்தர் தான் பெரியவராக இருக்கணும். புருஷன் 2வது தான், மனைவி 2வது, பிள்ளைகள் 2வது, அப்பா அம்மா 2வது, அதிகாரி 2வது, தொழில் 2வது, வேலை 2வது, படிப்பு 2வது, ஏன் நீயே 2வது. அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படியாத போது தேவனுடைய சிங்காசனத்தில் போய் உட்கார ஆசைப்படுகிறீர்கள் அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்காம நீங்கள் உங்கள் சுயசித்தமதி நடக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கை கீழ்த்தரமாக மாறி சீரழிந்து போய்விடும் தேவ ஜனமே. அதனால் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் தேவன் பெரியவராக இருந்தால்
அந்த குடும்பம் நன்றாக நடக்கும். அல்லேலூயா. எப்படி நன்றாக நடக்கும்? தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாக அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் எழுதி வைத்திருக்கிற ஒழுக்கமான காரியங்களுக்கு தங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கீழ்ப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். தேவன் எழுதி வைத்திருக்கிற ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கீழ்ப்படுத்துகிறவர்களாக அப்படி இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார், நீங்கள் நற்சாட்சி உள்ளவர்கள் என்பதற்கு ஆதாரமாக எங்கள் நிற்பீர்கள். அல்லேலூயா. தேவனை பார்ப்போம், தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். அவருக்கு மேலாக நம்மை உயர்த்தாமல் அவருக்கு நம்மை தாழ்த்துவோம். வாயிலே அல்ல, வெறும் வார்த்தையிலே அல்ல, வாழ்க்கையிலே அதை காட்டுவோம். ஆகவே தேவனிடத்திலே கற்றுக்கொள்வோம், அதை கைக்கொள்வோம், அதை மற்றவர்களுக்கு குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுப்போம். தேவன் நம்ம குடும்பத்தில் பெரியவராக இருந்து பெரிய பெரிய காரியங்களை நிச்சயமாக நமக்கு செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். அப்படி எல்லாரும் ஏழுமை நின்று, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நீர் பெரியவராக இருந்து ஆண்டவரே அற்புதங்களை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். உங்களை பார்க்குறவங்க கேட்கணும், உங்கள் தேவன் பெரியவரான்னு கேட்பாங்க. பெரியவர் நீங்கள் சொல்லணும். அது அவர்கள் ஆமேன்னு ஆமோதிக்கணும், ஒத்துக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாழணும், தேவனுக்காக வாழணும். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. பார்வோன் தேவ ஜனங்களை தொடர்ந்து துரத்தினான். காரணம், அவனுக்குள்ளே இருந்த அந்தகார சக்திகள், தள்ளப்பட்ட தூதர்களுடைய ஆவிகள், சாத்தானுடைய சேனைகள், பிசாசுகள், பேய்களுடைய ஆதரவுகள் தேவ ஜனங்களுக்கு எதிராக துரத்தி கொண்டு வந்த பொழுது தேவன் செங்கடலை திறந்து தேவ ஜனங்களை நடத்தி எதிரிகளை செங்கடலிலே மூழ்கடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மூழ்கடிக்கப்படுகிறார்களோ இல்லையோ, தேவன் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலும் நடத்துகிறவர். அவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. சேர்ந்து செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு சத்தமாய் வாக்கு மாறாத தேவன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சத்தமாய் பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹalleluya. இன்னும் சத்தமாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.